ஒரு குடும்பஸ்த இங்கே வந்து ஒதுங்க மாட்டான். கண்டிப்பாக ஒதுங்க மாட்டான். அப்போ 2 பேருமே இல்லீகல். இந்த ஜோடி பின் சீட்டில் அமர்ந்துருக்கு, பார்க்குறான். கார் குலுங்குவதையும் பார்க்குறான். உடைக்கும் போதியா அந்த கார் எடுத்து போயிருக்கலாமே. அருமையான கேள்வி. அதை அவன் செய்யலை. இந்த பொண்ணுக்கு சுயநினைவு அப்போ தான் வந்து அது அறகுற ஆடையோட நீங்கள் எங்கே இழுத்துட்டு போனானுங்களோ அதை நோக்கி அந்த பொண்ணு வந்திருக்கு. 1 கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்கு. தலையில் வெட்டுப்பட்டால், ரத்தம் கசிந்தால் அவன் சுயநினைவுக்கே வர முடியாது. ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி வர முடியும்? அவ்வளவு கட்டுக்கதை. மர்டர் கேஸ் ஆயிடுச்சு, கொண்டு விட்டானு. அதுக்கு பிறகு தான் போலீஸ் அலர்ட் ஆயிருக்கு. லைட் அடிச்சுட்டு அந்த போலீஸ் வேனு எந்த வழியாக போனான்னு போய் பார்க்குற பொழுது தான் ஆக மொத்தம் ஒரே ஒன் டே ஃபுல் என்ஜாய் தான். கிளுகிழுப்பு தான். கிளுகிழுப்பு தான். அங்கே போய் அவர்கள் உலகையே மறந்து இருந்த பொழுது 3 சமூக விரோதி வந்துட்டான். தூக்கிட்டே போனாலே எப்படியா? இழுத்துட்டு போயிட்டானுங்க. அதனுடைய விளைவு தான் விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சித்திரவதை, நாடே தலைகுனிவு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கோவை அந்த கல்லூரி மாணவி வழக்கு தான் இன்னைக்கு 2 நாளாக தலைமைச்சதாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே அங்கே என்னதான் நடந்திருக்கும்? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்களே, என்ன காரணம்? குருடர்கள் யானையை பார்த்ததை போல. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இந்த பெண், இந்த ஆண் 2 பேரும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் அல்ல. அந்த பெண்ணு கல்லூரி மாணவி, இவர் ஒரு ஆட்டோமொபைல் தொழில் அதிபர். அதிபரா? அப்படியா? ஆமாம். ஏன்னா 10,000 ரூபா கொடுக்குறாருன்னா அதிபராக தானே இருக்க முடியும். எதுக்குயா 10,000 தரேன்னா? ஒன் டே ஆப்னு ஒன்று இருக்குது. ஒரு நாள் உங்களோடு ஒரு இளம் பெண் உங்கள் பொழுதை கழிப்பதற்கு, உல்லாசமாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆப் அது. புதுசாக வந்திருக்கையா? புதுசாக இல்லை, நீங்கள் தான் புதுசு. தொழிலுக்கு ரொம்ப புதுசு இது. பல வருஷமாக இணையதளம் என்னைக்கு வருதோ அன்னைக்கே அது வந்துருச்சு. அப்போது தொழிலுக்கு யார் புதுசு? நீங்கள் தான் புதுசு. தெரியலையா? எல்லாமே கற்றுக்க முடியும். இல்லை, குறிப்பாக அதை கற்றுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளன் எங்கே போகணும்? எங்கே சமூக விரோதிகள் கூடுகிறானோ அங்கே எதுக்கு போகணும்? தெரிந்து கொண்டு மக்களை விழிப்புணர்வு அடைவதற்காக உருவாக்கப்பட்டவன் தான் ஊடகவியலாளர். இல்லையா? இப்போ நிறைய இது மாதிரி சம்பவம் நடக்குது, கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளும் சந்திச்சிருக்கோம். அந்த மாதிரி விஷயம்லாம் நியூஸ் தான் போட்டிருக்கான். இது புதுசாக ஆப் ஒன்று இருக்கு. நீண்ட காலமாக இருக்குது. 2 days ஆப். 2 நாளைக்கு நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் கூட்டிகிட்டு போகலாம். எல்லாமே முதலாளிகள் தானே. ஆமாம். கோவை என்பது பணம் கொளிக்கும் இடம். ஏன்னா அது மான்செஸ்டர். பக்கத்தில் திருப்பூர் இருக்குது, டாலர் சிட்டி அதுக்கு பேர். ஆமாம். பக்கத்தில் ஈரோடு இருக்குது, அது டெக்ஸ்டைல் சிட்டி. இப்படி பணத்துக்கு பஞ்சம் இல்லாது. அப்போ தொழிலதிபர் என்ன பண்ணுறான்? ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ். இது நிகழ்ச்சி நடந்த என்ன சண்டே இரவு. அப்போது எனக்கு நானும் திருப்பூரை சேர்ந்தவன் தான். சரியா? எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் முதலாளிகள் பூரா சனிக்கிழமை நைட்டை காரை ஸ்டார்ட் பண்ணி ஊட்டி போயிடுவான். ஊட்டி போகும்போதே துணையோடு போயிடுவான். ஊட்டியில் எல்லாருக்கும் காட்டேஜ் இருக்கும். ஊட்டியில் எல்லாருக்கும் தனித்தனி காட்டேஜ் இருக்கும். அப்போது காட்டேஜில் அங்கே காட்டு ஏஜ் தான் எல்லாம் நடக்கும். இருந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மலையிலேருந்து இறங்கி வீட்டுக்கு வர்றது. சண்டே ஆக மொத்தம் ஒரே ஒன் டே ஃபுல் என்ஜாய் தான். கிளுகிழுப்பு தான். அப்போது இது கோவை இயற்கையான மலை சார்ந்த இடம். கண்டிப்பாக. 2வது வசதி படைத்தவர் வாழக்கூடிய மாவட்டம் அதுதான். ஆமாம். பக்கத்தில் கேரளா. நீங்கள் நல்ல கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி சுற்றி நிறைய இருக்குது. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்த சுற்றியே ஒரு 4-5 காலேஜ் இருக்காங்க. ஆமாம். 1. 2வது கோயமுத்தூர் அட்மாஸ்பியரில் படிப்பதற்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவிலேருந்து பல பேர் அங்கே படிக்கிறாங்க. நீங்கள் நம்ம ஜீசஸ் கால்ஸு பல 100 ஏக்கராவை மடக்கி காருண்யா பல 1000 பேர் எல்லாமே என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட். ஏழை கிறிஸ்தவனுக்கு அங்கே வேலையே இல்லை. யாருக்கு வேலை இல்லை? அண்ணாடங்கட்சிக்கு வேலை கிறிஸ்தவனுக்கு வேலை இல்லை. நீ போய் கோயிலில் போய் மணி அடிச்சிட்டு. வசதி படைத்த
அவர்களுக்கு தான் காருண்யா கதவு திறக்கும். அப்போது இந்த பக்கம் காருண்யா, அந்த பக்கம் நம்ம சுவாமி ஒரு ஆள் இருக்காரு, ஜக்கி வாசுதேவ். எல்லா அக்யூஸ்டும் கூடுற இடம் அதுதான். ஆமாம், எல்லா அக்யூஸ்டும் கூடுற இடம் அங்கே தான். அப்போது பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்போ இந்த ஆட்டோமொபைல் தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு, ஒன் டே ஆப்பில் ஒரு பெண்ணை புக் பண்ணுறாரு. புக் பண்ணி காரில் ஏற்றுறாரு. பகல் முழுக்க கோயம்புத்தூர் சுற்றி கீச்சி ரவுண்ட் அடிச்சுட்டு இரவு பொழுதை கழிப்பதற்கு எங்கே போகிறாருன்னா, கோவை பீளமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு ஒரு 300 ஏக்கரா காடு. எவ்வளவு? 300 ஏக்கரையா? 300 ஏக்கர் விமான நிலையத்தை ஒட்டியே இருக்குது. ஓ, அது ஏன்னா தொழிலதிபர் பூரா வாங்கி போட்டிருக்கான். பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் ஃபியூச்சரில் வாங்கி போட்டிருக்கேன். அப்போ என்னுடைய நண்பர், கோவை நண்பர்கிட்ட அந்த நிகழ்ச்சி நடந்து உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்போ அது ஒரு பெரிய காடு, ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டர் 350-400 ஏக்கர்னா 1 கிலோமீட்டர் வந்துடும். கண்டிப்பாக வருமியா? சரௌண்டிங் இருக்கிற சுற்றி. அப்போது அங்கே யாரும் வரவே மாட்டான். பகல்லையே யாரும் நடமாட்டம் இருக்காது. தெரு விளக்கு கூட இல்லை. விளக்கு கூட இல்லை. சமூக விரோதி நடமாட்டம். கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அதாவது அங்கேயே பிளாக்ல விற்கிறான். அரசுக்கே தெரியாமல் பிளாக்ல நாம் தமிழர் தம்பிகள்லாம் போய் அடித்து உடைச்சி நொறுக்கி எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. எப்படி இந்த ஜோடி போனாங்க? ஆமாம், காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் உலகை மறந்து இருப்பதற்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் அவர்கள் உலகையே மறந்து இருந்த பொழுது 3 சமூக விரோதி வந்துட்டான். அவன் என்ன எப்படி வந்தான்னா, இது பூராவே இல்லீகல் கோஷ்டி தானே. ஆமாம், யாருக்கு தெரியும்? பாம்பரியும் பாம்பின் கால். கண்டிப்பாக. அப்போ அக்யூஸ்டுக்கு யாரும் தெரியும்? இன்னொரு அக்யூஸ்ட். கரெக்டாக பல்ல காலை பிடிச்சு கொண்டு வந்து தெரியும். இது ஏதோ தள்ளிட்டு வந்துட்டான்டா அவன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க தூரத்தில்? அதாவது சார், நீங்கள் அதுதான் தொழில் திறமை இருக்குது. என்ன திறமை? தொழில் திறமை. நீங்கள் எவங்கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கலாம், எவன் உஷாராக இருப்பான், எவன் ஏமாடினா அவனை கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடும். கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடும். ஒரு பிட் பாக்கெட்டு இது சொன்னார், நாங்கள் டக்குன்னு திருட்டு அவனுடைய கண்ணை பார்ப்போம். உஷாராயிட்டானா பேடு இருக்கானா எது காட்டி கொடுத்துரும்? கண்ணு காட்டி. பேடு எப்பவும் பொழுதுதானா அவன் பர்ஸ் எடுத்து அவனை கண்டுக்கல தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு அவன் கண்டுபிடிப்பான். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடலாம். பர்ஸை வேற ஒருத்தர் கொடுப்பான், அவன் வேறு ஒருத்தர் கொடுப்பான். பஸ்ஸை ஓட ஒருத்தர் இறங்கிடுவான். யார் அடிச்சுன்னு தெரியாது. ஆமாம், தொழில். பஸ்ஸை நிறுத்திடுவான் போலீஸ் கொண்டு போய். எல்லாம் மணி பர்ஸ் பையன் செக் பண்ணுவான். இருக்காது. மணி பர்ஸ் எங்கே போயிருக்கான்? ஆல்ரெடி அது 4 பஸ் ஸ்டாப் தாண்டி இறங்கியிருக்கான். இதுதான் தொழில். இப்போ இதில் என்னையா தொழில்? இதில் என்ன தொழில்னா, இந்த இந்த காரில் இந்த ஜோடி பின் சீட்டில் அமர்ந்துருக்கு பார்க்குறான். கார் குலுங்குவதையும் பார்க்குறான். அப்போ இதெல்லாம் பார்த்து அவன் என்ன, ஒரு லீகல் ஜோடி, ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்பஸ்தன் இங்கே வந்து ஒதுங்க மாட்டான். கண்டிப்பாக ஒதுங்க மாட்டான். அப்போ 2 பேருமே இல்லீகல், 2 பேருமே சட்டவிரோத ஆட்கள். எதுக்கு இந்த காட்டுக்குள்ள அனாதன காட்டுக்குள்ள வந்திருக்காங்க? இந்த காடு நமக்கு சொந்தமானது, கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு சொந்தமானது, கஞ்சா அடிக்கிறவனுக்கு சொந்தமானது. இங்கே ஏன் இவன் வந்திருக்கான்? அப்போது சரி, அதுவும் நமக்கு சொந்தமானது. இப்படித்தான் அங்கே நடந்த விஷயம். என்ன பண்ணியிருக்கான்? காரை உடைச்சிருக்கான், தட்டியிருக்கான். இவன் திறக்கலை. அவனுக்கு இல்லை, உடைக்கும் போதுயா அந்த கார் எடுத்து போயிருக்கலாமே. அருமையான கேள்வி. அதை அவன் செய்யலை. ஏன்? அவன் பின் சீட்டில் இருந்திருக்கான். பின் சீட்டு முன் சீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உடைக்கிறானுங்க, முன்னாடி பின்னாடி உடைக்கிறானுங்க. ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அவனுங்களுக்கு காரு திருடுறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கண்ணாடிக்குள்ளே ஸ்கேல் மாதிரி இருக்கும், ஸ்டீல் ஸ்கேல், அதை வச்சு ஒரு அமுத்தினால அந்த இது உடஞ்சிடும், இதாயிரும், காது திறந்துடுவான். இவன் பண்ணுற கூட அவன் பண்ணிட்டான், வழியே இல்லை. அப்போது அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போனதை இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? கார் எடுத்துகிட்டு போய் அவனுங்களை ஏற்றி இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் தமிழங்கிட்ட வீரம் அவனை விட்டு போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. எங்கேயும் போக வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் சொல்லுங்கள். அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ளே கடத்திட்டு போகும்போது காதலன் ஓடி போய் அங்கே ஹாஸ்டலில் சொல்லியிருந்தானா எவ்வளோ பேர் வந்திருப்பான்? ஒரு 50 பேர். யாடுறாமா பொண்ணு. இவன் என்ன பண்ணான்? போய் எங்கே என்ன பண்ணான்? போத்திட்டு படுத்துட்டான். எப்படி தமிழர்களுடைய எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டா பொண்ணு. தமிழர்களுடைய வீரம் பார்த்தீங்களா? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், எங்கெங்கேயோ கொண்டு கடைசியில் பெட்ஷீட் கொண்டான் ஆகிட்டான். இப்போவே ஆன்லைனில் 5 ஸ்டார் ஹோட்டலே புக் பண்ணலாம்.
ஓ, நீங்கள் ஆன்லைனில் இப்போல்லாம் இல்லை ஹோட்டலில் போய் யார் என்ன ஏவிஎஸ் ப்ராசஸ் அதெல்லாம் கேட்குறக்கு ஆளே இல்லை. ஹோட்டல் முதலாளிக்கு ஹோட்டல் அறை ஃபுல்லானா சரி, அவ்வளோதான். ஹோட்டல் அறை ஃபுல்லானா சரி. இது பக்கத்தில் நம்ம அண்டை மாநிலம் இருக்குல்ல பாண்டிச்சேரி, அங்கே அந்த கேஸே கிடையாது. எந்த கேஸு? ப்ராஸ்டியூட் கேஸே கிடையாது. சுற்றுலா பயணிக்காக இந்த நகரம் இருக்குது, இதில் போய் ப்ராஜெக்ட் பண்ணி வரமாட்டான். வருமானமே அதானே, வருமானமே அதுதானே. ஒரு ரூம் ஒரு நாளைக்கு 3 விட புக் ஆகுது. 24 ஹவர்ஸுக்கு எவ்வளோ நேரம் புக் ஆகுது? 3 திருப்பு. ஆமாம், 3 8 மணி நேரம். 3 8 24. வாடகை எத்தனை வாடகை வருது? 3 வாடகை வருதுங்க. ஒரு வாட்டி புக் பண்ணா 8 மணி நேரம். அவங்க 8 மணி நேரம் என்ன வேலை இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவன் அதிகபட்சம் 2 மணி நேரம் தங்குறதே பெருசு. ஆமாம், விட்டுட்டு போயிடுறான். அடுத்து இன்னொரு பார்ட்டி வர்றான், பெட்ஷீட்டு மாத்திரம் வேறு பார்ட்டி. அப்போ இப்படி இருக்கிற பொழுது இந்த முட்டாள் பூரா எங்கே போயிருக்கான்? அத்துவான காட்டுக்கு போயிருக்கான். தூக்கிட்டே போனாலே எப்படியா? இழுத்துட்டு போயிட்டானுங்க. ஓ, அந்த பொண்ணு கத்தலையா? கத்தி இருக்கு, கேட்க ஆள் இல்லை சார். தெருவிளக்கே இல்லையே. ஆமாம், நடுக்காடு, காடு 350 ஏக்கர் காடு. அது கேட்கறக்கு ஆள் இல்லை. இவன் என்ன பண்ணுறான்? வெட்டுப்பட்டு மயக்கமாக விழுந்த கத்திரிக்காய், அதாவது வெட்டுப்பட்டு மயக்கமாக விழுந்தவனால உயிர் உழைக்கவும் முடியாது. ஆமாம், அருவாளில் வெட்டினவன் தலையில் வெட்டுப்பட்டால் ரத்தம் கசிந்தால் அவன் சுயநோய்க்கே வர முடியாது. ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி வர முடியும்? அவ்வளவு கட்டுக்கதை. அப்போ ஆனால் வெட்டலையே, அவனை வெட்டில் அடித்து தள்ளிவிட்டு போயிருப்பானு. அவனுக்கு என்ன நோக்கம்? பெண்ணை கடத்தி கொண்டு போவதான் அவனுடைய நோக்கம். அவனுடைய நோக்கப்படி 3 பேர் கடத்திட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான்? இந்த ஆட்டோமொபைல் தொழிலதிபர் எப்படியோ விட்டுருவானுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் விட்டுருவானுங்க. கொண்டு போய் ஹாஸ்டல் இறக்கி விட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். நேரம் ஆக ஆகத்தான் அவனுக்கு சந்தேகம் வழுக்குது. என்ன கொண்டு விட்டானுவா? ஓ, நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம். அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே மாட்டிக்கிட்டா நம்ம தான் மாட்டுவோம். மர்டர் கேஸில் உள்ளே போயிடுவோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறான்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இவன் பொறுத்து இருக்கான். எவ்வளோ பெரிய தப்பு பாரு, எவ்வளோ பெரிய வரலாற்று தவறு பாரு. கண்டிப்பாக உன்னை நம்பி வந்த பொண்ணு அது எப்பேற்பட்ட பொண்ணு, அது வேற விஷயம். உன்னை நம்பி வந்து நீ ஆணுக்கான தகுதியே இல்லாத பயிலாக இருக்கான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அதே தான் முட்டா பயில அப்படி தான் இருக்கான். தமிழங்கிட்ட வீரமே போச்சு, கோழை ஆயிட்டானுங்க. திராவிட இயக்கம் வந்த பிறகு அவ்வளோ பேரும் கோழை ஆயிட்டான். அப்போ 1.5 மணி நேரம் கழித்து தான் கண்ட்ரோல் ரூமுக்கு அடிச்சிருக்கான். ஓ, என்ன மர்டர் கேஸ் ஆயிடுச்சு, கொண்டு விட்டானுன்னு. அதுக்கு பிறகு தான் போலீஸ் அலர்ட் ஆகிருக்கு. அலர்ட் ஆகி முதல்ல இவனை வந்து பார்த்துருக்கு என்ன நடந்திருக்குன்னு. சார் நடந்தது. அப்புறம் தான் இப்போ போலீஸ் பட்ரோலை லைட் அடிச்சுட்டு அந்த போலீஸ் வேனை எந்த வழியாக போனான்னு போய் பார்க்குற பொழுது தான் அந்த பொண்ணுக்கு சுயநினைவு அப்போ தான் வந்து அது அறகுற ஆடையோட நீங்கள் எங்கே இழுத்துட்டு போனானுங்களோ அதை நோக்கி அந்த பொண்ணு வந்திருக்கு. 1 கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்கானுங்க. அப்பா தரன்னு. ஆமாம் ஆமாம். அப்போது இந்த தூக்கிட்டு போயிருக்கானுல சொல்கிறாங்க. ஐயா தூக்கிட்டு போனாலும் இழுத்துட்டு போனாலும் இல்லை ஏதோ அதில் 1 கிலோமீட்டர் அந்த பொண்ணை இழுத்துட்டு தான் போயிருப்பான், தூக்கிட்டு போயிருப்பான். இது வந்து அவன் முதல்ல மது குடிச்சிருக்கான், ஒரு வண்டியை திருடி இருக்கான் சார். அவன் வந்து 3 பேருமே என்கவுண்டர் பண்ணப்பட வேண்டிய குற்றவாளி சார். உண்மைதான் 3 பேருமே என்கவுண்டர் பண்ண குற்றவாளி தான். திமுக ஆட்சியில் 2006-11 கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது ஒரு மார்வாடி குடும்பம் பையனையும் பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஓட்டுநர் அந்த பொண்ணை கெடுத்துட்டான், கொண்டுட்டான். ஸ்கூல் பொண்ணு. ஆமாம், அவனை அப்போவே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவனை அப்போவே என்கவுண்டர் பண்ணி குறைந்தபட்ச சட்டம் அப்போ அங்கேயே ஏடிஎம்கே ஆட்சி தானே. டிஎம்கே ஆட்சி. ஆமாம், கருணாநிதி சிஎம். ஓ, கோயம்புத்தூரில். அப்போ அதே போல் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் இங்கே பண்ணாங்க ஒரு வேளச்சேரியில். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்போ அவன் அந்த 3 பேருக்குமே சட்டத்தை பற்றியோ காவலை பற்றியோ அந்த பெண்ணை பற்றியோ எதை பற்றியோ பயமே இல்லை. போதைக்கு ஊருக்காக. இது யாருடைய தப்புனா முதல்ல இந்த பெண்ணுமானும் அந்த பாதுகாப்பற்ற இடத்துக்கு ராத்திரி 11 மணிக்கு போனது முதல் தப்பு. காவல்துறை மேலே நீங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆணுக்கு இப்படி காவல்துறை வந்துகிட்டே இருக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்போது உங்களுடைய கற்பை, உங்களுடைய மானத்தை, உங்களுடைய பொருளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஐயா. நேற்று வந்து கோவை கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு கால் வந்துச்சு, 11:35-40க்கெல்லாம் போயிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதற்கப்புறம் எதுக்கு எடுத்துக்கலாம் 4 மணிக்கு தான் தேடி எடுத்திருக்காங்க அந்த பொண்ணை. அப்போ அந்த 11:30 மணிலேருந்து 4 மணி வரை என்ன நடந்திருக்கும் ஐயா? நீங்கள் அந்த பொண்ணு ஒரு கிலோமீட்டர் தூரம் எழுதிட்டு போயிட்டானுங்க. ஒரு புதர் மண்டிய காடு, அந்த காட்டில் அந்த பெண்ணுடைய பாடியை தேடி இருக்காங்க.
இறந்து போச்சு. போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கி மீடியாவில் காலையில் பெரிய செய்தி ஆயிரும். அப்போ போலீஸ் ஃபோர்ஸு தான் அந்த காட்டுக்குள்ளே டாக்டர் எடுத்து தேடி இருக்கும்போது அந்த பொண்ணு குட்டுயிரும் குலை உயிருமா நீங்கள் மயக்கத்தில் இருந்ததை போய் கண்டுபிடிச்சிருக்குதா இந்த இவ்வளோ பெரிய கேப். இவன் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த பெண் கடத்தப்பட்ட உடனே ஃபோன் அடிச்சிருக்கணும். மயங்கி கிடந்தாங்கிறான், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் காரை உடைக்கிறானே ஃபோன் அடிச்சிருக்கலாம். ஆமாம், என்ன எவ்வளோ ஆகுது மிஸ்டர் காலில் ஹெல்ப் போலீஸ் எவ்வளோ ஆப் இருக்கு. நீ ஒரு ஆப்ல வந்து அம்மா மாட்டிக்கிட்ட. அப்போ உன்னை எதிரி சூழ்ந்துட்டானால உடைக்கிற சத்த காவல்துறை கேட்கட்டுமே, இந்த இடத்துல நான் எனக்கு இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டான், எவ்வளவு செய்தியை சொல்லலாம். அப்போ இதெல்லாம் அப்போ ஒருத்தன் இங்கேருந்து வர்றான்னா தெரியும் இல்லையா, காரில் உட்காந்துருக்கு உனக்கு தெரியும், அப்பே எஸ்கேப் ஆகி போயிருக்கலாமையா? இல்லைங்க, அது என்னன்னா காமம் கண்ணை மறைக்கும். ஓ, காமம் கண்ணை கண்ணை மறைக்கும். எவன் வந்துட போகிறான், என்ன திராவிட நம்மளே காரில் இருக்கோம், அவன் ரவுடி பையன். இந்த மாதிரி அவன் என்ன நினைக்கிறான், இதே இல்லீகல் கும்பல் நம்ம இதை இன்னொரு எடுத்துகிட்டு போன பல பாலியல் வன்புணர்வு நடப்பதுக்கு காரணமே நீங்கள் இடம் தவறான இடம். இதை ரேஸ் கோர்ஸ் இருந்தால் அவன் பண்ணியிருப்பானா? ரேஸ் கோர்ஸ் இருக்குது, சிதம்பரம் பூங்கா இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது கோயம்புத்தூரில். அதெல்லாம் பட்ட பழங்களில் வெளிச்சமாக இருக்கும். அது காவல்துறை என்ன சுற்றிட்டே இருப்பான். ஆமாம், ரவுண்ட்ஸு. ஆமாம், அப்போ இந்த இடம் காவல்துறை வராது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சிட்டியிலேருந்து ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தள்ளி ஏர்போர்ட்டுங்கிறது நீங்கள் அவனாசி ரோடு. ஆமாம், 10 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் மத்திய பேருந்து நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரத்துலேருந்து குறைஞ்சது 10-15 கிலோமீட்டர் வரும். அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் உங்களுடைய மனநிலையே குற்றவாளியினுடைய மனநிலை. இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அப்போ இங்கே ரெகுலராக வந்துட்டு போயிருக்கேன். ஆமாம், ரெகுலராக வந்துட்டு போயிருக்கேன். அந்த இடத்துல இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, வெளியே தெரியாமல் போயிருக்கு. இப்போ இங்கே நோட் எடுத்து எப்படா சிக்குவாங்கன்னு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சு நைட்டு 11-12 மணி ஆயிடுச்சு. அதுதான் விஷயம் இல்லையா? ஒரு கல்லூரி படிக்கிற பெண்ணுக்கு ஆப்பிள் என்னையாவில் ஒன்றே அப்படி எதுக்கு? அதாவது சார், நகர கட்டமைப்பு ஏழை குடும்பத்திலேருந்து பெண்கள்லாம் வர்றாங்க. வசதி படைத்த பெண்கள் வசதியாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை, அவர்களுக்கு விதவிதமான உடைகள், அப்புறம் எல்லாருக்குமே மது பழக்கம் இருக்குது. இது சாதாரணமாக பழகிடுறாங்க. இப்போ இந்த பெண்ணையே இன்னொரு பெண் அறிமுகப்படுத்துதா சொன்னாங்க, ஒரு சீனியர். ஆமாம். அப்போது அந்த பெண் இவருடைய கஸ்டமர். ஓ, அந்த பெண்ணுக்கு புதுசாக ஒரு பெண் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கா அப்படி. இப்போ இது சாதாரணமாக நடக்குது. நீ சென்னையில் இப்போ 200 வார்டு இருக்குது. பல வார்டுகளில் 1, 2, 3 ஸ்பா இருக்குது. அப்போ 200 × 2 400 ஸ்பா. ஆமாம், ஸ்பாவில் என்ன நடக்குது? எல்லாமே கால் கேர்ள்ஸ் தான். ஓ, எல்லாமே கால் கேர்ள்ஸ். அது எல்லாத்துக்குமே மற்றபடி மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில தான் ஸ்பானு போர்டு போட்டுக்கிறது. ஆமாம், இது எல்லாமே விஐபி மசாஜ் தான். அது விவிஐபி மசாஜ். விவிஐபிகளுக்கு மட்டும் மசாஜ். விஐபி கொஞ்சம் சுட்ட இறப்பான், மற்ற நார்மல் மக்கள் போக முடியாது. அப்படி நார்மலாக இருக்குல்ல, பணம் இல்லாமல் அங்கே என்ன வேலை? அதை சொல்லுங்க. விவிஐபி தான் உள்ளே போக முடியும். அங்கே போய் ஸ்பா நகை வெட்டுறதுக்கு 100 ரூபா. ஃபேஷியல் ஃபேஸ் ப்ளீச் துவைச்சி எடுத்துருவானுங்க. அப்புறம் ஹேர் கட்டு, இப்படி எல்லாமே ஆயில் மசாஜ் எல்லாம் ஜட்டியை மட்டும் துண்டை மட்டும் கட்டி படுக்க வச்சுருவாங்க. 2 பெண்கள் வந்து ஆலிவ் ஆயிலை ஊற்றி மசாஜ் பண்ணுவாங்க. பல ஆயிரங்கள் பைசா ஹோட்டலில், 5 லட்சத்தில் ஹோட்டலில் இதெல்லாம் பல ஆயிரங்கள். நம்ம எங்கே பல சில 100களையே பார்க்க முடியல. கண்டிப்பாக. அப்போது இதெல்லாம் மேட்டு குடி வர்க்கத்தினுடைய சாதாரண பழக்க வழக்கங்கள். இல்லையா, சாதாரண பழக்கம்யா. இந்த பொண்ணு அங்கே ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் படிக்குது, கஷ்டப்பட்டு தான் பணம் கட்டி படிக்க வச்சிருப்பான். அந்த வேலையை விட்டு எதுக்கு எந்த வேலைக்கு வரணும்னா, இது உடல் தேவையா பண தேவையா? இது பண தேவை. ஓ, பண தேவைக்கு உடல் தேவை கொடுத்தா போதும். ஆமாம் ஆமாம், இது இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது. சென்னையிலையும் இருக்குது, கோவையிலையும் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வசதி படைத்த. ஈஸியாவில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஈஸியாவில் ஒரு 200-300 ரிசார்ட்டுகள் இருக்குது. என்ன நடக்குதுங்க? இதுதான் நடக்குது. இதுதான் போயிட்டுருக்கு.
சனி ஞாயிறு என்ன பொழுதுபோக்கு? வீக்கெண்ட் சென்னை நகரத்தினுடைய வசதி படைத்தவர்கள் கூடுகிற இடம் எங்க? ஈசிஆர் தான். ஈசிஆரில் பண்ணை வீடுகள், ஸ்விம்மிங் பூல்லு எல்லாம் அங்கே என்ன நடக்குது? இதுதான் நடக்குது. பாண்டிச்சேரி வரையும், பாண்டிச்சேரி வரை. பாண்டிச்சேரியில் கூட்டம் எந்த ஊர் கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க? சென்னை கூட்டம் தான். சென்னை இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் எங்கே நீங்கள் அந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா அங்கே வந்து மது குடித்தா கீழே விழுந்தால் பத்திரமா கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பாக வச்சு காலையில் தண்ணியை தெளித்து டீயை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். போயிட்டு வாங்கப்பா, அடுத்து செலவு பண்ணுறதுக்கு எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கே கொஞ்சம் நோட்டுகளோடு வாங்க. அதனால் அங்கே குடி வழக்கம் கிடையாது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வழக்கம் கிடையாது, ப்ராஸ்டியூஷன் வழக்கம் கிடையாது. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாமானாலும் நீங்கள் இருந்துக்கலாம். அதுதான் பாண்டிச்சேரி இருக்குது. ஆனால் நல்ல ஊர் பாண்டிச்சேரி. படித்தவர்கள், பண்பாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் உள்ள ஊர் பாண்டிச்சேரி. மேல்நாட்டு கலாச்சாரம் கெடுத்து அப்படியே நாசமாக போச்சு. எவ்வளோ பெரிய தியாகி சுப்பையா இருந்திருக்காரு தெரியுமா? பிரெஞ்சுக்காரன் ஓட விரட்டி வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில் கட்டி வாழ்ந்த சுப்பையா இருக்கார். சுப்பையாவுடைய சிஷிய விஸ்வநாத கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இருக்கார். இப்படி இப்போ நசீர் இருக்கார், சிபிஐ தலைவர். பல தியாகிகள் இருக்கிற ஊர். அங்கே என்ன பாண்டிச்சேரி என்ன பேர்? சரக்கு பார்ட்டின்னு சரக்கு அடிக்கிறவங்க பூரா பாண்டிச்சேரிக்கு போயிடறான். அள்ளிட்டு போகிறவங்க பூரா பாண்டிச்சேரி போயிடறான். அப்போது இந்த கல்ச்சரை எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாது. வசதி படைத்தவர்கள் 5 நட்சத்திர ஹோட்டலும் பண்ணை வீடுகளும் பாண்டிச்சேரி ரெசார்ட்டுகளும் பாண்டிச்சேரியுடைய அறைகளும் நிரம்பி வழிகிறது. இப்போ இன்னொரு பார் வந்திருக்கு, அதுக்கு பேர் மேஸ்ட்ரோ பார். அப்படின்னா ஆண்களும் பெண்களும் போகலாம். பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு காசு. ஆண்களுக்கு காசு. ஜோடியா போலாமா? அப்படியா? ஆமாம், ஜோடி வேணும். உங்கள் ஜோடி அங்கேயே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓ அப்படியா? ஏதாவது ஐடியா இருக்கா? காட்டிங் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே மக்கள்கிட்ட விட்டலாம். ஆமாம். அப்போது அந்த பாரில் பெண்களுக்கு இலவசம், பெண்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். ஆண்களுக்கு தான் காசு. டபுள் மடங்கு இவங்கிட்டே வாங்கிடுவோம். ஆமாம், இவன்ட்டு வாங்கிடலாமே. ஆமாம், உனதான் ஒரு கேர்ள்ஸ் அனுப்புகிறேன். உனக்கு வர்ற பெண்ணு எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் நிறைய விஷயம். இப்படி சீரழிவு கலாச்சாரத்தை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பம்பாயில் தான் சாந்தினி பார்க்குன்னு ஒரு படமே வந்தது, லேடிஸ் பார் பம்பாயில். நீ சிரித்தால் தீபாவளி. பம்பாயில் ஒரு சாதாரண விஷயம். கம்பத்திபுராய் கிராண்ட் ரோடு ஏரியாவில் இது ஒரு தினம் தீபாவளி தான். ஆமாம், தினம் சிவராத்திரி தான். காசு இருந்தால் தீபாவளி, காசு இருந்தால் சிவராத்திரி. காசு இல்லாதவன் எங்கள் பிளாட்ஃபார்மில் படுத்துக்க வேண்டியதுதான். அப்போது இது நகரமாகி கொண்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் பீளமேடு காவல் நிலைய எல்லைக்குள்ள அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சித்திரவதை, நாடே தலைகுனிவு, அந்த குடும்ப தலைகுனிவு, பெண் தலைகுனிவு, எவ்வளோ பெரிய சீரழிவு கலாச்சாரம் என்பது நீங்கள் விஷம் போல பரவிட்டு. இல்லை, அப்போ காவல்துறை வந்து 11 மணிக்கு சம்பவம் ஃபோன் போயிருக்குங்கிறாங்க. 100 பேர் தேடுறா பண்ணாங்க. விடிய காலைவரை என்ன பண்ணீங்க அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ்ஏ கேள்வி கேட்டிருக்காருயா. அதாவது இப்போ செயல்படாத காவல்துறைன்னு கேட்டிருக்காரு. இல்லை, காவல்துறைக்கு தகவல் வந்த பிறகு அது ஒரு சாதாரண இடம் இல்லை. ஒரு ஏக்கர் 2 ஏக்கரா இல்லை, 350 ஏக்கர். அப்போ 350 ஏக்கரில் அந்த பெண்ணுடைய உடலை தேடி இருக்கு. ஓ இப்படி தேடினது உண்மைதான். தேடினது உண்மைதான். இவன் சொல்கிறான் வந்தால் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் காவல்துறை முழுக்க அந்த பெண் கொல்லப்பட்டிருப்பார், கொலை செய்யப்பட்டு. காலையில் எல்லா மீடியா வந்துடுவான், காலையில் எல்லா மீடியாவும் வந்துடுவான், எல்லா கேமரா வந்துடும், பெரிய செய்தி ஆயிரும். இரவுக்குள்ளே முடிக்கணும், கமிஷனர் கொண்டு சொல்லியிருப்பார். மெட்ராஸ்லேருந்து உத்தரவு. அதனால் போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி ராத்திரியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது போன்ற சமூக விரோத செயல்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது பெண்கள் தான். கண்டிப்பாக. அடுத்து தான் ஆண்கள், அடுத்து தான் காவல்துறை. இந்த சம்பவம் மற்றொரு பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கு, பெரிய முன்னுதாரணம். அது இந்த ஒன் டே ஆப் அப்படி என்பது அதை சைபர் கிரைம் அதை கண்காணித்து அதை அந்த பெண்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும். பெண் போலீஸை வச்சு அவங்கள வர வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். இதெல்லாம் செய்கிறது இல்லை. சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதை சைபர் கிரைம் தான் கண்காணிக்கணும். ஏவிஎஸ் ஸ்குவாடுன்னு ஒரு ஸ்குவாட் இருக்குது, சிந்தாதிரிப்பேட்டையில் அலுவலகம் இருக்குது. ஆறுமுகசாமின்னு ஒரு அதிகாரி இருந்தார், தமிழ் உணர்வாளர்,
நேர்மையான அதிகாரி. அவர் இதை தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுப்பார். ஆனால் இப்போ அது போன்ற செயல்களுக்கெல்லாம் ஆளே இல்லை. அந்த வட இந்திய அதிகாரிகள் வந்த பிறகு வட இந்திய அதிகாரிகளே மைமாவாக போயிட்டான். ஆமாம். அவர்களுக்கே இது தேவைப்படுது. பல கீழ்நிலை அதிகாரிகள் மேல்நிலை அதிகாரிகளுக்கு அந்த மைமா செட்டப்பை உருவாக்கி அவங்களை காக்கா பிடிச்சிக்கிறது. இப்படி எல்லா துறையும் கெட்டு சீரழிஞ்சு சின்னாவண்ணம் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.